வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டிஎன் டெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஎன் டெட்டுடைய ரிசல்ட்டு எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த ரிசல்ட்டு வெளியிட்ட நாள்லேருந்து இன்றைய நாள் வரை பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் குழப்பி போன நிலையில் இருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்ஸு சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய டெட்டோடைய சர்டிஃபிகேட். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டோடைய லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ரிசல்ட் பேஜில் அந்த சர்டிஃபிகேட்டை போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய சர்டிஃபிகேட்டுங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றத தெளிவாக நம்ம இப்பொழுதே சொல்லலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் நிறைய பேர் கிட்டத்தட்ட டெட் தேர்வை பொறுத்தவரை 170% பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மீதி 30% பேர் மட்டும்தான் டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் ரிசல்ட்ஸ் எப்படி மாறுபட்டிருக்கு, ஏன் இவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீஸில் வரல. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீஸை செக் பண்ணப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 85 மதிப்பெண்கள் இருக்குது. ஆனால் ரிசல்ட்டில் அவங்க நாட் குவாலிஃபைடு, வெறும் 65-69 மதிப்பெண்கள் எடுத்து குவாலிஃபையில் இழந்துட்டாங்க அப்படின்ட்டு வருது. இதுக்கெல்லாம் யார் தான் காரணம், என்ன ஆயிற்று, இவ்வளோ விடைகள் எல்லாமே மதிப்பெண்கள் மாற்றப்பட்டிருக்கா இல்லை மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி குளறுபடியில் இருக்காங்க. ஸோ டெட் தேர்வில் ஃபெயில் ஆனவர்களுக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா உடனடியாக மறுதேர்வை நடத்த திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் மக்களே. சிறப்பு டெட்டு இதற்கான அப்டேட் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. சிறப்பு டெட்டில் என்னென்னலாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில அப்டேட்டுகள் அனைத்துமே இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆசிரியர் தகுதி தேர்வில் மதிப்பெண் குறைப்பு எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கும் அப்படின்றது தெரியும். அதே போல் பார்த்திங்கன்னா மீண்டும் கூட ஒரு சிலருக்கு மதிப்பெண்களை குறைக்க போகிறதாகவும் சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ மதிப்பெண் குறைப்பு எந்த அளவில் சாத்தியம் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க. 75 மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் ஆகலாம். ஸோ பிசி எம்பிசிக்கு எல்லாத்துக்குமே, ஓசிக்கு மட்டும் 90 மார்க்கு, பிசி எம்பிசிக்கு 75 மார்க்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டிஎன் டெட்டில் பார்த்திங்கன்னா பாஸ் செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதாக கொடுத்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதை கொடுத்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ல் 70% பேர் பார்த்திங்கன்னா ஃபெயிலாக போயிருக்காங்க. இதனால் இதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகளை கொடுப்பாங்க. இவர்களுக்காகவே ஸ்பெஷல் டெட்டை ஒன்றை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்தோடும். ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸ்பெஷல் டெட்டோட தேர்வு தேதிகள் வெளியாக ஆகலாம் என்று நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.